ஞானகுரு அவர்களிடம் ஒரு அன்பர் கேள்வி கேட்கின்றார். அதாவது, உங்களுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுதெல்லாம் சிலருக்கு கிறக்க நிலைகள் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் தூக்கம் வருகிறது. உபதேசிக்கும் பொழுது இப்படி கிறக்கமோ தூக்கமோ வந்துவிட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் கூறும் உபதேச கருத்துக்கள் எங்களுக்குள் பதிவாகிறதா இல்லையா என்பது பற்றிய விளக்கம் வேண்டும். அதற்கு ஞானகுருவனுடைய பதில், உதாரணமாக, நீங்கள் நல்லதை நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள், நல்லதை செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றீர்கள். அந்த நேரத்தில் ஒருவர் வந்து ஒரு வேதனைப்படும்படியான ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் என்ன நடக்கின்றது? உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் உடனே சோர்வடைகிறது அல்லவா? இதே மாதிரித்தான் அந்த வேதனையை நீக்கிய ஞானிகள் உணர்வை இங்கே உபதேச வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அதை நுகரப்படும் பொழுது உண்மையிலே அதை பெற வேண்டும் என்று நீங்கள் ஆசையில் இருக்கும் பொழுது வசிஷ்டர், அதாவது கவர்ந்து கொண்ட சக்தி உங்கள் உடலுக்குள் அது போய் இணைகின்றது. அப்பொழுது இதற்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், சங்கடங்கள் இதையெல்லாம் பட்டதெல்லாம் அடக்கி இந்த ஞானிகள் உணர்வுகள் மேலோங்கும். அதாவது நன்றாக இருக்கும் பொழுது ஒரு வேதனையாக சொல்லும் பொழுது நல்ல மனது ஒடுங்கி விடுகின்றது. அந்த நல்ல மனதை இந்த வேதனை ஒடுங்கி செய்கின்றது. ஆக அதே போல வேதனையை நீக்கிய ஞானிகள் உணர்வை கேட்கும் பொழுது, செவி வழி நீங்கள் கேட்கும் பொழுது என்ன ஆகின்றது? இந்த உணர்வு ஆனப்பின் உடல் ஆசைகளை இது மாற்றி விடுகின்றது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் உணர்வுகளை நீங்கள் பெருக்க பெருக்க உங்கள் உடல் ஆசைகளை இது மாற்றி விடுகின்றது. ஒரே நினைவுடன் உங்களை துருவ நட்சத்திரத்திற்கே அது அழைத்து செல்கின்றது. அந்த உணர்வு அப்பொழுது உங்களுக்கு தூங்குகிற மாதிரி தெரியும். என்றால் மற்ற தீமைகளை எண்ணாதபடி ஒரே நினைவாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் அந்த உயர்ந்த சக்திகளை பெறுகின்றது. அப்படி பெருகிய நிலையில் உங்கள் எண்ணத்தை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அந்த பேரொளி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே கொண்டு போகிறது. உங்களை மேலே அப்படியே தூக்குகிற மாதிரி இருக்கும். உபதேசம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த புவியின் கனம் இருக்காது. துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இருக்கும் பொழுது உடல் எடை இல்லாது ஆனந்தமான நிலையாக இருக்கும். சங்கடம், சலிப்பு என்ற நிலைகள் இருக்காது. அதாவது தூங்காமல் தூங்கும் காலம் எக்காலம் என்று சொல்வார்கள். அது தீமை என்ற உணர்வு வராதபடி அப்பொழுது அருள் உணர்வுடன் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் தூங்குவதாக எண்ண வேண்டியதில்லை. அருள் உணர்வுடன் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று எண்ணினாலே போதுமானது. ஆனால் தூக்கம் வருகிறது, மயக்கம் வருகிறது, சாமி சொல்வதை கேட்க முடியவில்லை, சாமி உயர்ந்த கருத்துக்களை சொல்லுகின்றார், என்னென்னமோ சொல்லுகின்றார் என்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் இதையெல்லாம் கேள்வியாக சாமியிடம் கேட்கலாமா, ஐயோ கேட்கக்கூடாது என்றெல்லாம் இருக்கக்கூடாது. கேட்டால்தான் தெளிவு வரும். மற்றவர்களுக்கும் இந்த தெளிவு கிடைக்கும். ஏனென்றால் இந்த மெய் உலகம் அது வளர வேண்டும். குரு வழியிலே இந்த உலகம் கல்கியாக மாற வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வு அதில் அகசியன் எப்படி ஒளியாக மாறினாலும் அந்த உணர்வுகள் இங்கே பெருக வேண்டும். அப்படிப்பட்ட பெருகக்கூடிய காலம் நிச்சயம் வரும். காரணம், என்றைக்குமே ஒரு துன்பத்தின் எல்லை அது எல்லை கடந்து வரப்படும் பொழுதுதான் அதிலிருந்து மீண்டும் ஆற்றல் மிக்க சக்திகளையும் பெருக்க முடிகின்றது, வளர்க்கவும் முடிகின்றது. குரு சொல்லக்கூடிய இந்த உணர்வை நாம் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். காரணம், துன்பத்தின் நிலை அது எல்லை கடந்து வரும் பொழுதுதான் அதிலிருந்து மீட்டிடக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளை நாம் அந்த சந்தர்ப்பத்திலே பெருக்க முடியும், வளர்க்க முடியும். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்வது சாதாரணமாக தெரியலாம். பின்னாடி போக போக போகத்தான் இந்த அருள் உணர்வுகள் இந்த உலகம் முழுவதும், என்றால் இப்பொழுது தெரியவில்லை, தெரியாது உங்களுக்கு. ஆனால் போக போக அந்த அருள் உணர்வுகள் உலகம் முழுவதற்குமே பரவி எல்லோருக்கும் தெரியக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏதோ 4 பேர், 10 பேர், 100 பேர் இருக்கின்றீர்கள், சாமி உபதேசத்தை கேட்டு தியானிக்கின்றீர்கள் என்று நீங்கள் லேசாக நினைக்கலாம். அந்த 100 பேரால் இந்த உலகம் முழுவதற்குமே இந்த உலகையே அருளியான உலகமாக, மெய் உலகமாக மாற்றக்கூடிய சக்தி நிச்சயம் வரும். உங்களால் அந்த நிலைகள் உருவாகும். ஆகவே நீங்கள் எல்லோரும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியில் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக எதிர்காலத்தில் இந்த உலகையே
வெல்லக்கூடிய சக்தியாக பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை என்று ஞானகுருவிலே நமக்கு அருள்வாக்காக கொடுக்கின்றார். கேள்விக்கு விடையும் சொல்லுகின்றார். நாம் எந்த நிலையில் நாளை இந்த உலகை காக்கக்கூடிய உயர்ந்த சக்திகளாக வளர்வோம், அதை நீங்கள் அப்படி வளர வேண்டும் என்பதே என்னுடைய பரிபூரணமான ஆசை என்றும் இந்த உபதேசத்திலே தெளிவாக்குகின்றார்கள்.